ஸ்தோத்திரம். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷன் ரொம்ப பாரத்தோடு, கஷ்டத்தோடு, எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் நெனச்சுட்டு, அவன் படுத்து தூங்கும்பொழுது, சொப்பனத்துல கடவுள் வந்தாரு. அவர் வரும்பொழுது, "என்ன உனக்கு இவ்ளோ போராட்டங்கள்? என்ன பிரச்சனை? ஏன் புலம்பிட்டே இருக்க?" அப்படின்னு அந்த மனுஷன்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், கடவுளே, இது போல எனக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் வருது. பக்கத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்க. என் பக்கத்து வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடு? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீங்க நிறைய உன்னுடைய பாடுகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் மூட்டை கட்டிட்டு நீ எடுத்துட்டு வா என்னாண்ட அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்பொழுது அவன் எடுத்துட்டு போறான். போனா பக்கத்துல நிறைய பெரிய பெரிய மூட்டைங்கள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன்னுடைய மூட்டையை நீ அங்கே வச்சுட்டு இதில் எது உனக்கு சின்னதாக இருக்கோ அந்த மூட்டையை நீ எடுத்துகிட்டு போன்றாரு. ஆனால் அவன் பார்க்கும்போது அங்கே இருக்கிற மூட்டைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இவன் எடுத்துகிட்டு வந்த மூட்டை சின்னதாக இருக்குது. ஐயோ, இது என்ன இவ்வளோ பெரிய மூட்டையாக இருக்குதே, நம்முடைய கஷ்டமே நமக்கு போதும், இதெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே எனக்கு இருக்கிற பிரச்சனையே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வீட்டுக்கு வரான். ஆண்டவர் சொல்கிறாரு வேதாகமத்தில் ஒரு வசனத்தை, கவலைப்படுகிறதுனால மனுஷன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அன்னன்னைக்கு கூறிய பாடுகள் அன்னன்னைக்கு போதும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எதை ரொம்ப பெருசாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியும். நீங்கள் பிரச்சனையை பெருசாக பார்த்தீங்கன்னா, போராட்டங்களை பெருசாக பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெருசாக நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் உங்கள் குறைகள், உங்கள் பாவங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் மாறி போகும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெருசாக பார்த்து பழகுங்க. உங்களோட பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வெயில் பட்ட பனியை போல மறைந்து போய்விடும். அவர் உங்களோட போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். God bless you.